வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வரலாம் நல்லா கௌரவமா நடத்துவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க. வணக்கம் ஐயா வாங்க. ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம். என்ன மாப்பு எல்லாருக்கும் துணியை கொடுத்துட்டு இருக்காரு? ஒருவேளை இந்த ஏரியா கவுன்சிலரா இருப்பாரோ? இல்ல மாப்ள எம்எல்ஏவா இருப்பாரு. வாங்க வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. என்ன மாப்பு சட்டையை காட்டுறாரு? பட்டை போடுறாருல. ஓ, பட்டைய போடுறதுக்கு தான் சட்டையை கட்டினாரா? இப்போ திரும்ப சட்டையை போடுவார் பாரு. என்ன மாப்பிள வேட்டியை கழட்டிட்டாரு? கன்ஃபார்மா ஏரியாக்காரர் தான். பரவாயில்ல, 10 வச்சு விட்டு தான் போயிருக்கான். பச்சை கிளி அயன் பண்றதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. என்ன முறைக்கிறாரு? படுக்க வச்சு பொட்டியை போட்டுற போறாரு. பட்டுன்னு வாயா. என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? எங்க பழனி பாண்டியா? ஃபயர் சேஃப்டி கிளாஸ் காமிச்சிருக்கேன்ல. அக்கினி பவனுக்கே சோதனை வருங்கிறது இப்பதான் தெரியுது. ஆ? ஏய் இல்ல, என்ன நேற்று நைட்டெல்லாம் ஒரே அலப்பறையா, ஒரே தூசி தும்பட்டைமா இருக்கேன்னு கேட்டேன். ஓ இதுவா? நேத்து சினிமா டூப் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதனாலதான் அப்படியே கொஞ்சம் ஜாலியா. ஆமா, இப்பதான் பார்த்தேன். ஹலோ, சாரி, ராங் நம்பர். சும்மா இருப்பா. சொல்லு பழனி. பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? ஃபயர் சேஃப்டி கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க. அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்க. இங்க நம்ம காலேஜுக்கு ஏத்த மாதிரி கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. முக்கியமா நம்ம ஃபயர் ஆபீசர் பவித்ராவும் இங்க வந்துட்டாங்க பாஸ். அப்படியா? குயிக்கா வாங்க பாஸ். குயிக்கா வாங்கணும், அதுக்காக இவ்வளவு குயிக்கா வா. வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். சோசியல் டிஸ்டன்ஸ் பா. ஏப்பா பிறந்ததுல இருந்து ஒண்ணா மண்ணா கட்டி பிடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு டிஸ்டன்ஸ்னா எப்படி? ஏய், பிறக்கும் போது ஒண்ணா கட்டி பிடிச்சிட்டே பிறந்தியா? அப்பா? இல்ல மண்டையை போட்டு போகும்போது ஒண்ணா கட்டி பிடிச்சிட்டே போவியா? ஏப்பா என்னப்பா திடீர்னு வேணாம் பேசுறாப்ல? என்ன பண்ணணும்ப்பா? அங்க கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் வாயா. சரிப்பா வாப்பா போலாம். பணங்களை காப்போம், தீ விபத்தினை தடுப்போம். அப்படிங்களா? நல்ல அறிவாளியா இருக்காரு. தற்செயலாக நடக்கும் தீ விபத்தை எப்படி தடுப்பது என்பது பற்றி விளக்கம் கொடுக்க வந்துள்ள தீயணைப்பு அதிகாரி கீதாவை அழைக்கின்றேன். ஐயா நம்மாளு. அனைவருக்கும் வணக்கம். எப்படி? தீயினால் ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் தமிழ்நாட்டு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். ஃபயர் சேஃப்டி கிளாஸ் அவன் அதுக்கு வரலங்க, பவித்ராவை பார்க்க வர. விளங்கிரும்டா. ஏய், யாரை பார்த்து விளங்கிறோம்னா? நான் சொல்ல மாப்பிள, பின்னாடி புரோக்கர். என்னது பேங்க்ல தீ பிடிச்சிருச்சா? அப்புறம் எப்படிடா லோன் கிடைக்க? முடிஞ்சிரோ? விளக்கிரும்டா. இப்பொழுது தீயணைப்போர் பவித்ரா பாதுகாப்பு விதிமுறைகளை தங்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காட்டுவார்கள். பவித்ரா, மாப்ள, பவித்ரா வரப்போகுது. பின்ன என்ன நயன்தாராவா வருவா? யாரா? டேய், ஏன்டா ஒரு சின்ன ஆடு பிள்ளைங்க இருக்கிறதுக்கு அங்க கோடம்பாக்கத்துக்கு போனா 4-5 தெரிய போகுது. அதனால வண்டியில தூக்கி போட்டாந்து டக்குன்னு முடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டா போகுது. நயன்தாராவா? விளங்கிருங்கடா. போய் போன உடச்சு போட்டுருவோம். பாஸ், நீங்க அந்த ஆளு சொல்றத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். பவித்ரா 100 தேவதைக்கு சமம் பாஸ். என்னடா 100-200 ஏழை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாப்பா நடத்துற பாடத்தை குறைக்கிறாடா. நீங்க பாப்பாவுக்கே பாடம் நடத்துறீங்களா? ஏண்டா வர்ற போறீங்களா பாரு, பண்ணடையலா. பாஸ் ரொம்ப கேவலமா பேசுறா பாஸ். இந்த பொண்ணு இருக்கிற அழகா பார்த்தா எம்பெருமான் முருகப்பெருமான மறுபடியும் மான தேடி காட்டுக்குள்ள வந்துடுவார் போல் இருக்கு. சேஃப்டி கிளாஸ் தான் பார்க்க வந்த. ஆமா, உசுருக்கு சேஃப்டி இல்லாம போயிடும். அம்மாடி. பாஸ் வந்துட்டாங்க பாஸ். நெருப்பினால் ஏற்படும் விபத்தினை தடுப்போம், கோடையை காப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சிஜன் சுவாசிக்க 19% தேவை.
ஆனால் தீ உருவாக 14% போதுமானது. பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு. நீரின்றி அமையாது உலகு என்பது போல் நெருப்பின்றியும் இவ்வுலகு அமையாது. இப்படி ஆக்க சக்தியாக பயன்படும் நெருப்பை கவனமாகவும் பொறுப்புடனும் கையாளவில்லை என்றால் அதுவே அழிவு சக்தியாக மாறக்கூடும். அவ்வாறு அழிக்க முற்படும் நெருப்பை அணைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். பவித்ரா, அங்க பாத்தியா எதிர்த்த காட்டேஜ் ஓனர் பாஸ்கர. நம்மளத்தான் பாக்குது. மறுபடியும் பாக்குது. அப்ப பாஸ்கர் கிட்ட போன் நம்பர் வாங்கிடலாமா? ஐயோ வேண்டாம். அது எந்த ஊரு? இந்த ஊர் தான். காட்டெருமை வளர்க்குறியா? ஆமா. முகரே பார்த்தாலே தெரியுது. அம்மா, அம்மா, அப்புறம் அப்புறம் இப்போ யதார்த்தமா தீ பிடிச்சிருச்சுன்னா இந்த கருவியை பயன்படுத்தி எப்படி தீ அணைப்பது என்று தெரிந்து கொள்ள உங்களில் யாராவது 2 பேர் இங்க வரலாம். நான் வரேன். உட்காரு. அது மாமா அது அப்படிதான். உட்காரு. யாரா 2 பேர் போங்கப்பா. ஏ நீங்களே வாங்க. நானா? நானு நீங்க 2 பேரும் தான் வாங்க. இல்லம்மா, பர்ஸ் இருக்கும்போது சில்லற ஆடக்கூடாது. மாமா மாமா நீ பெர்மிஷன் கொடுத்தீங்க, நான் போய் ஆட முடிச்சிட்டு ஓ மாப்ள, எந்திரேன். வா போலாம். உனக்கு ஒரு இலவச இணைப்பு இருக்கு. வா சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன். ஐயோ பத்த வைக்கிறியே பரட்ட. அணைங்க. உங்களுக்கு அவர்தான். அதான் சொல்றோம்ல, அணைங்க. அதான் சொல்றாங்கல்ல அணைங்க. எல்லாரும் இருக்காங்க, வெக்கமா இருக்கு. பரவாயில்ல அணைங்க. ஐயோ அவளே சொல்லிட்டா. அண்ணே ஒரு செகண்ட் கண்ண முடிப்பீங்க ப்ளீஸ். ஐயோ வாயா போய் கட்டி பிடிச்சிட்டா. போங்க தம்பி, போங்க. ஆபீசர்ஸ் புடிங்க. பாண்டி இங்க வா. பாண்டி இவனை பாரு. இங்க வா பாரு. என்ன பாஸ்? அவங்க எதை அணைக்க சொல்றாங்க, நீங்க எதை அணைக்கிறீங்க? இந்த பொண்ணுங்கள தான பாஸ். மானத்தை வாங்க வந்தீங்க. அவங்க அணைக்க சொன்னது நெருப்ப. அப்ப நீ தான போனா. அப்புறம் எதுக்கு முதல்ல வந்தீங்க 2 பேரும்? கேட்டா நிறுத்து. சரி நானே அணைக்கிறேன். வேணாப்பா சாரி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இவன் மட்டும் அணைக்கிறதுக்கு அங்க பாக்குறான். நான் பண்ண தப்பா? ஏன் பாட்டி நம்ம அணைச்சு தப்பா? நம்ம பாஸ் என்ன தணிக்க போறாரு? சூப்பர் மாமா. கண்ணாடிய கண்ணாடி என்னவள பிரைட்டா இருக்கு. வாங்க எஸ்ஐ. எஸ்ஐயா? ஏடா நான் என்ன சப் இன்ஸ்பெக்டரா? ஏன் உனக்கு அந்தாசை வேற இருக்கா? எஸ்ஐனா சொட்டை அயன். இது எப்படி இருக்கு? ஏத்தான். அதெல்லாம் இருக்கட்டும். 100 ரூபா கொடு, வயிற்று நம்பிட்டு வரேன். டேய், காலங்கத்தாலையும் வாயில் விழுந்து கிளம்பாத. ஏண்டா ஒரு ரூம்லயே போய் அங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் டிப்ஸ் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்கன்னு காசை வாங்கிக்கிறேன். அவங்க ரூம் விட்டு வெளியே போனோடனே ரூமை கிளீன் பண்றேன்னு அங்க இருக்கிற பிரெட், பிஸ்கட், பன்னு, பட்டர், ஜாம் எல்லாத்தையும் வாரி வாயில போட்டுக்கிறேன். கேட்டா குரங்கு தூக்கிட்டு போயிருச்சுன்ற. எந்த குரங்கு தூக்கிட்டு போச்சுன்னு எனக்கு தானே தெரியும். டீ குடி கூட காசு இல்லாம இருக்கும், பேசாம இருக்கு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இப்படி கழுவி ஊத்தாத. ஏய், ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா படுக்க வச்சு காதை அயன் பண்ணிடுவேன். என்ன காதலே டிராவல் பண்றாங்க. கிளம்பிட்டாங்களா இவங்க? 6 மாசமா மறைஞ்சு நம்ம பாக்குற இடத்துல தான். அதானே நமக்கு தான் பிரயோஜனப்படல, யாருக்கோ தேவைங்கறாங்க. ஓடும். கிராசிங். ஞாயிறு என்பது கண்ணாக நல்ல பாட்டு கெடுக்காத. ஞாயிற்றுக்கிழமை இங்கே போறானே, உன்னைய கூட்டிட்டு போறது இல்லையா? நம்மளதான் கட் பண்ணிட்டு போறானே. ஊர்ல எல்லா ஆபீஸ்க்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. இவன் மட்டும் இங்க வராங்க இல்லையே. இரு இப்ப பிடிக்கிறேன். மாப்பா ஏதோ மாப்ள போன் வருது மாமா. மாப்ள இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நான் போய் என்னன்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். முதல்ல யாரு வர்றானான்னு பாப்போம். கண்ணு கட்டின கொடுத்துக்கு எவனையும் காணா. அப்பாடா, வாயில வச்சு உன்னை திங்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வர நாட்டுல. அப்படியே அழுத்திக்கிட்டு போயிருவாங்கல்ல. மலைய குடைஞ்சு செஞ்சிருப்பாங்களா? என்ன கரடு முரடா இருக்கு. அடே அப்பா. அப்பா ஆசை தீர திட்ட வேண்டியதான்.
அப்பா போ. என்ன அது வாழைப்பழ தோல். எங்களுக்கு தெரியும். இதாரு இது இதுக்கு எங்க போட்ட அப்புறம் இதுல போடாம உன் மண்டையில போடுவாங்க. இது என்ன குப்பை தொட்டியா? பின்ன ஆட்டு தொட்டியா? ஏய், இங்க என்ன எழுதி போட்டு படி. என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை இங்கே போடவும். அப்புறம் என்ன, எனக்கு வாழைப்பழ தோல் தேவையில்லை, அதனாலதான் இங்க போட்டேன். அதுக்கு கீழே என்ன எழுதி போட்டு கதைப்படி. அதுக்கு கீழே அது எங்களுக்கு தேவைன்னு எழுதி இருக்கு. இது எங்களுக்கு தேவையா? அது யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? மாட்டுக்கு தேவை. படி படி. டேய், இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். என்ன? ஏய், இவன் அவனே தான்டா, இவன் அவனே தான்டா, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. கேட்டு கேட்டு புடிச்சுறானா? ஆஹா, ஆளு ரொம்ப மண்டையில முரட்டு போயில இருக்கேன். நம்மள ரொம்ப வாட்ச் பண்ணிருக்கானே. எகத்தாலம் பிடிச்சவளா இருப்பானா? அட பொறுக்கி போயில, பொறுக்கி போயில. டேய், இப்ப யாரையா பொறுக்கி போயின்னு சொன்ன? உன்னைதான். டேய், டேய், என் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என் போன்ல அதால பேசிக்கிட்டு பார்த்தேன். இருக்கேன். இல்லைன்னா ரணகலம் ஆயிரும் சொல்லிட்டேம்மா. அட பொறுக்கி போயில, பொறுக்கி போயில. அறிவில்லை உனக்கு? மறுபடியும் பொறி பண்ணி யாரையா சொன்ன? உன்னைதான் உன்னைதான். ஏன்டா சும்மா இருக்க மாட்டியாடா நீ ஒருத்தன்? எஸ் பிரச்சனை பெருசாயிரும். ஆர்டர் தானே சொல்றேன். நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கியா? பேசு பேசு பேசுடி. பேசு. அடிக்க வராங்க இன்னும் வைக்கலையாடா நீ வேற. டேய், இப்படியே பொறுக்கிக்கிட்டே தெரிஞ்சாயின்னு வை, கடைசி வரை பொறுக்கி போயிடலாமே தெரிஞ்சு பாட்டியை போட்டு வரா. இப்ப பொறுக்கி பண்ணி என்ன தானே சொன்னேன்? அப்பத்துல இருந்து பொறுக்கி போய் உன்னையதான் சொல்றேன். ஐயோ, கொலகார பையனை கொல்ல போறாடா. சும்மா இருடா. முக்கா பட்டியா பேரிக்கா பட்டியா இஸ்திரியை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாடா, சுத்திக்கிட்டே போறா. ஆதி நடிகனுக்கு என்ன அவ்வளவு பவரா இருக்கு? ஒரே அறையில 1.5 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே போறாப்ல. இந்த ஆளு பேர் என்ன, சங்கு சக்கரமா? நீ வந்ததுல இருந்து தாண்டி கொடைக்கானல்ல இப்ப எந்த இடத்துலயும் தீ பிடிக்கிறதே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எப்பா மொத்த லூசுக்கு இதான் Yes. அதுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானே. யார் மாப்பிள்ள அவ? அதான் எவன் தெரியலையே. என்னோட நேம் மனோகர். சரி. நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி. தெரியும், சொல்லுங்க. சில பேரை மட்டும்தான் பார்த்த உடனே லவ் பண்ணணும்னு தோணும். ஐயா, ஆனா யாரா ஒருத்தர் தான் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு தோணும். உங்க கருத்து? சும்மா இருங்கடி. பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே. நீங்க சொல்லுங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு தோணிருச்சு. ஆமா, உனக்கு தோணுச்சா? இல்லையே. தோணாது. அதான் தோணிடுச்சுல்ல, சொல்லிடுங்க. ஐ லவ் யூ பவித்ரா, ஐ லவ் யூ. செபிள்ல அரேன்ற. ஆமா, ஐயா வாங்கிட்டாலே. வாளு. தேங்க்ஸ் பவித்ரா. சொன்னிட்டானே அவன் காதல ஜஸ்ட் புகையுதே. நீங்க உடனே ஓகே சொன்னதும் இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. போய் பிச்சை எடுத்து நீங்க வாங்க. இந்த கைமாறும் செய்ய வேண்டாம். அவ கேக்குறத செஞ்சா போதும். பவித்ரா எதுவும் என்கிட்ட கேட்க போறாங்களா? எதா இருந்தாலும் கேட்க சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்படி ஈஸியா ஓகே தெரிஞ்சுதான் நாட்டிய நானே முடிச்சிருக்கானே. மாப்பிள்ள. இல்லமாப்பா, உனக்கு பேசி முடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் வாங்குறா. என்னோட ஃபோன் நம்பர் நாயே. உடனே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 99 487. மாமா ஒரே செகண்ட். மொட்டி போட்டான், ஃப்ளவரை கொடுத்தான், லவ்வ ப்ரப்போஸ் பண்ணா, எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேக்குறானா எதுக்கு? லாஸ்ட் ஆஃப் 44. ஓகே ஓகே, சேவ் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ்க்கு போறேன். ஈவினிங் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க? இப்பவே உங்களுக்காக நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா நான் ஃப்ரீயா இல்லையே. ஈவினிங் 6 மணிக்கு மேல உங்களுக்கு கால் பண்றேன். 6 மணிக்கா கால் பண்ணுவீங்கல்ல? கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. பரவாயில்ல, கால் பண்ணுங்க. Bye. பாய் 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 பாய். போடா. ஈவினிங் ஆனா வீடியோ கால்ல பேசுவாளுங்க. ஆயிடா அப்படி செல்லம் தங்க போச்சு அப்படி பேசுவாள மாமா. ஐயோ, கருகடல் உருகுதே. அந்த வீடியோ கால் நல்லா இருக்கும் மாமா. இங்க வரேன், இப்படி இப்படி பேசுவாளுங்க மாமா. தங்க போச்சு தான் மணி மணி மணி. சூப்பர் ஸ்ட்ராங். நீங்க கேட்ட மாதிரி சக்கரை தூக்கலாம். டீ சூப்பர்ண்ணே. இந்த தங்கமணி டீ கடையில 3 இன்ச்சு டீ குடிச்சா 30 இன்ச்சு டிவி இலவசம். வாரம் ஒரு நாள் குழுக்கள். எப்படி அருமைண்ணே. இந்த மாதிரி உலகத்துல எவனும் நடத்திருக்கானா? நம்பர் 1 டீ நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுண்ணே. அப்புறம் என்ன, உங்க போன் நம்பர் எழுதிட்டு மணி அடிச்சுட்டு போங்க. எவ்வளோண்ணே? 10 ரூபா. ரைட்டு, போயிட்டு வாங்க. தங்கமணி நான் ஸ்ட்ராங்கா ஒரு டீ. சரிங்க, அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீயா? இந்த டீ போய் அவர்கிட்ட கொடு. இதுக்கு மட்டும் நாங்க வேணும். இந்தாங்க தொப்பை என்ன குடிங்க குடிங்க. ஓகே, பழைய படத்துல பார்த்த மாதிரி இருக்காரு. சொல்லு வடிவேலு. 1 கோடியா? மணி ஒன்சி ரொம்ப பெரிய தொகையா இருக்கு வடிவேலு. சரி, நான் பாக்குறேன். நான் யார்கிட்டயாவது கேட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன் வடிவேலு. ஓகே வடிவேலு, ஓகே பாய்.
டீக்கு எவ்வளோண்ணே? 10 ரூபா தான். இந்தாங்கண்ணே. டீ நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததுண்ணே. பாக்குறதுக்கு டைரக்டர் மணி மாதிரியே இருக்கீங்க. சிரிப்பு இருப்பி எல்லாம் என்னடா? ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்படியே மணி அடிச்சு விட்டுருங்க. மணி அடிச்சு உங்க போன் நம்பர் பேரெல்லாம் எழுதிட்டு போங்க. கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே. அங்கதான் நல்ல மனுஷனா இருக்காருல்ல? ஆமாண்ணே கரெக்ட்ண்ணே. அப்படியே போன் நம்பரு பேரு எழுதுறேன். வேற யாருக்கடா டீ வேணா கேட்க போறாங்க. இதான் அங்க ஒருத்தன் கேக்குறான் பாரு. தாங்க. ஓகே போடுறோம். ஓகேண்ணா வரேண்ணா. போயிட்டு வாங்க, அடிக்கடி வாங்க. மணி அங்க மணி. ஹலோ வடிவேல், நான் ஆனந்தன் பேசுறேன். ஆனந்தையாவா? மணிகிட்ட கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஆனந்தையாட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன்னாரு. அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார்னாரு. அந்த ஆனந்தையா நீங்க ரொம்ப சந்தோஷம்யா. ஐயா ரொம்ப நெருக்கடியா இருக்கியா, சீக்கிரமா கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கய்யா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கே நீங்க வந்தா வாங்கிக்கலாம். தெய்வமே, எங்க வரணும் எப்ப வரணும்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில் 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு கொடைக்கானல்ல இருக்கிற வுட் சைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கே வந்துடுறேன். நீங்க வரும்போது 5 லட்சம் ரூபாய் கேஷ், 25 லட்சம் ரூபாய் செக் இதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல? ஆமா மணி சொன்னாரு. 25 லட்சம் ரூபாய்க்கு செக்கும் டாக்குமெண்டேஷன் செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் கேஷும் எடுத்துட்டு வர சொன்னாரு. எல்லாம் ரெடியா இருக்கு. வர்றப்ப மணியும் கூட்டு வந்துடுறேன். மணியா? ஆமா, அவர் தானே உங்களை சொன்னாரு. உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்ல 20% கமிஷனா கேட்குறாரு. பரவாயில்லையா? அடா பாவி, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சா என்ன க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா? அந்த ஃப்ராடு ஃபைல் அவாய்ட் பண்ணிட்டு நான் நேரா யாருக்கு தெரியாம வந்துடுறேன். உங்களுக்கு எனக்கு தான் நேர டீட்டெயிலிங். வெரி குட். ஐயா ஒரு சின்ன ரிக்வஸ்ட். வர்றப்போ என் மாப்பிள்ளையும் கூட கூப்பிட்டு வரேன். எதுக்கு? சந்தேகப்பட்டு இல்ல, அதாவது என் ஒய்ஃப் எங்க போனாலும் அவனையும் கூட கூட்டு போக சொல்லியிருக்கா. அவாய்ட் பண்ண முடியாது, அதுக்கு தான். ஓகே ஓகே வச்சிடுறேன். அப்பா கடவுளே, கண் திறந்துட்டப்பா. என் எல்லா பிரச்சனையும் இனிமே தீர்ந்துடும். நீ நல்லா இருக்கணும். அட ஏன் மாமா நீ வேற தேவையில்லாம. அன்றைக்கு தான் வந்தேன், மொட்டியை போட்டேன், ஃப்ளவரை கொடுத்தேன், வாங்கிட்டேன், லவ்வை ப்ரப்போஸ் பண்ணா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க தெரியாத விடு. என்னதான் இருந்தாலும் மனசு கேட்கல மாப்ள. அட நீ ஒண்ணு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த பழைய படத்துல ஹீரோக்கள் கிளைமேக்ஸ்ல வந்து ஏதாவது பண்ற மாதிரியே யோசிப்ப. வாய்ப்பு இல்ல ராஜா. இந்த வட்டப்பா என்ன ஒரு பணமா வர்றான். இந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு வந்துட்டா சத்தியமா உனக்கு சான்ஸ் இல்ல ராஜா. அன்னைக்கு பூவை கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனா, இன்னைக்கு வேட்டி சட்டையில வந்து வேலையை பார்க்க போறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம 2 பேரையும் வந்து பெட்டுக்கு பூவை போடுங்கன்னு சொல்லுவான் போல் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு மூடல, டென்ஷன் ஆகுற. வாப்பலாம் வா தங்கச்சி. கால்டு சிஸ்டர் அபௌட் தி ஃபேஸ். நீயா கூப்பிட்ட? அந்த ராரப்பைய அண்ணே. அண்ணனா? எனக்கு மொத்தம் 3 தங்கச்சிங்க. அதுல நீதாமா மொத தங்கச்சி. இந்த அண்ணன் உனக்காக ஒரு gift வச்சிருக்கேம்மா, அதை மறுக்காம நீ வாங்கிக்கணும், சரியா? இந்த பாசமலருக்கு இந்த அண்ணன் கொடுக்குறேன், வாங்கிக்கம்மா. தங்கச்சி, இனிமே இந்த ஏரியால உன்னை யாரோ ஃபாலோ பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேம்மா. இந்த அண்ணன் இருக்கேம்மா. என்ன மாப்ள, அன்னைக்கு லவ் பண்றேன்னு பூவை கொடுத்தா, இன்னைக்கு என்னடா தங்கச்சின்னு பாசமலர் புக்க கொடுக்குறான். என்னதான் இவ கணக்கு? கடக்க விடு. இன்னையோட ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். யூ ஆர் கெட் ரெடி. ஆய வெறிக்கிற, பந்தல போடுற. மாப்பிளைக்கு எல்லாம் வெள்ள தெரியுது. அத நீ சொல்றியா? இல்ல சார், பேச மாட்டேன் மாப்பிள. பவித்ரா, எங்க அக்கா பொண்ணு பாக்க அப்படியே உங்களை மாதிரியே இருப்பாங்க. இவன் யார் மாப்ள? தெரியல மாமா. ஆனா எங்க அக்கா பொண்ணு உயிரோட இருந்திருந்தா அவங்கள்ட்ட ஒண்ணு சொல்லியிருப்பேன். அத இப்ப உங்கள்ட்ட சொல்ல போறேன். ஐ லவ் யூ. எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்னப்பா வர்றவன் போறவன்ட்டு வாங்கிட்டு இருக்கா? உங்க போன் நம்பர் கிடைக்குமா? ஐயோ வாங்கிக்கங்க. இவன என்னதான் மாப்ள இவ கணக்கு? தங்கச்சி
அண்ணே அண்ணன் கூட்டப்பா. இந்த அண்ணே உனக்காக காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இந்தாம்மா. மறுபடியும் என்னதான் இவ கணக்கு? ஆமடக்கு. குட் சைட் மாமா ரொம்ப குளிருது மாமா. யோ கொடைக்கானல குளிராம சூடாவா இருக்கும். குளிர வேண்டியதான். அதுக்கு இப்படியே குளிரும். ஆரம்பத்துல லைட்டா குளிரும். போ ஹெவியா நடுங்கும். ஆமா உனக்கா எனக்கா? வாய போச்சு. மாப்ள ஆனந்தைய பேசுறேன். பேசு பேசு. வணக்கையா, நான் வடிவேல் தான் பேசுறேன். இளிச்சவாய் வடிவேலா? இளிச்சவாயம் வடிவேல் இல்ல, இளிச்சயூர் வடிவேல். நான் அதான் சொன்னேன். அப்ப சரியா? எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன அதே காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் வாசல்ல தான். ஓகே சரிங்கய்யா. ஐயா பணம் எங்க வந்து வாங்கிக்கிறது? நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம். நேரா காஃபி ஷாப் உள்ள போங்க. அங்க மதன் ஒருத்தர் இருப்பாரு. அவரே உங்களை கூப்பிடுவாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவர் குள்ளமா இருப்பாரு, ஹைட்டா இருப்பாரு. சாரி, நானே போய் பாத்துக்கிறேன். மாமா பேரை கேட்டியா? கேட்டேன். அட்ரஸ் கேட்டியா? யோ அங்கதான் நிக்கிறோம். வாயா, சும்மா நான் பேசிக்கிட்டு. நமக்கு பணம் தானே முக்கியம். வாய பொத்திக்கிட்டு இருங்க மாப்பிள. மாமா டீலிங் கரெக்டா பேசி முடிக்கிறீங்க. கொஞ்சம் பொத்துறீங்களா? எங்க இருக்காரு இந்த மதன்? அங்க இருக்காரு. அங்க இருக்காப்ல. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே வடிவேலு? ஆமாங்க. உட்காருங்க. நீங்க தானே மதன்? ஆமா. உட்கார்ந்தா இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஸ்பெஷல் காப்பியும் ஒரு 10-15 பிஸ்கட் ஆர்டர் பண்ணுங்க. ஒண்ணு வேணாங்க. இல்ல வெளில குளிர் அதிகமா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சே காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன். அதான் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அப்படியே எங்களை கேக்குறீங்க? சுமரி ஆனந்தி எப்படி இருக்காரு? அதான் இப்ப போன் பண்ணி பேசல. காஃபி சாப்பிடுங்க. இருக்கட்டும். பணம் எங்க இருக்கு? காப்பி வந்துச்சு, பிஸ்கட் பாக்கெட் காணோம். அந்த பேக்லயா? ஆனந்த் ஐயா கொடுத்த 25 லட்சம் இதுல இருக்கு, பாருங்க. நீங்க 5 லட்சம் எடுத்து வந்திருக்கீங்களா? இதோ கொண்டு வந்திருக்கேன். மாமா நம்ம எதுக்கு 5 லட்சம் கொடுக்கணும்? அவர் தான் நம்மளுக்கு 25 லட்சம் தராருல. 5 லட்சம் கழிச்சுக்கிட்டு மீதி 20 லட்சம் கொடுக்கட்டுமே. ஹலோ, அவர் யாரு? எடக்க முடக்கா பேசிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைங்க. அவருக்கு என்ன விவரம் தெரியுமா தெரியாதா? கோச்சுக்காதீங்க. நீங்க எங்க ஐயா கிட்ட கேட்ட 1 கோடி ரூபாய் பணத்துக்கு 5% வீதம் 5 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட்டுக்கான செலவு. இருக்கட்டும், பேக்க கொடுங்க. ஜிப்பே தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய் கரெக்டா இருக்குதுன்னு செக் பண்ணி பாக்குறோம். செக் பண்ணி பார்க்கணுமா? சுத்தி பாருங்க எவ்வளவு கேமரா இருக்குன்னு. கேமரா என்ன செய்யுது? அட ஆமா மாப்ள, இருந்துட்டு போட்டுமே. இங்க பாருங்க, பணத்தை உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சு எண்ணி பாருங்க. கோவப்படாதீங்க, பணத்தை எண்ணிதான் வாங்குவோம். கள்ள நோட்டா இருந்தா? கள்ள நோட்டா? என்னையா பேசிட்டு இருக்கீங்க? உங்க டீலிங்கே வேணாயா? என்ன மாப்ள? நான் ஐயா கிட்டே பேசிக்கிறேன். மதன் விடுங்க மாமா, குங்கு போட்டுக்க. எங்க பண்ண போறான்? மதன் கோவப்படாதீங்க, சொன்னா கேளு. கைவிடியா? அவன் என்ன பேச்சு பேசுறான்? நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் எங்க ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிங்க. நில்லுங்க மதன். ஆமா, அவன் எங்க போக மாட்டான் மாமா. அட சும்மா இருங்க மாப்ள, நீ அட போயிட்டு வர. நில்லுங்க மதன். மதன் என்ன கேட்ட? அவ்வளவு கோவமா போறாரு. வாய் பேசாம இருக்கணும், அவ்வளவுதானே? சொல்லுங்க ஆனந்தையா. என்ன வடிவேல், அங்க என்ன நடந்தது? இல்ல மதன் கோச்சுக்கிட்டு போயிட்டாரியா. கூட வந்தது யாரு? என் மாப்பிள்ளையா. அதுக்காக கள்ள நோட்டான் கேக்குறது? நாங்க அப்படிப்பட்ட தொழில பண்ணிட்டு இருக்கோம். அவன் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு உதவி பண்ணா சரிப்பட்டு வராது. நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க. ஐயா கோச்சுக்காதீங்க. இனிமே என் மாப்பிள்ளை வாய் பேசாம பாத்துக்கிறேன். ஐயா நான் ரொம்ப கடன்ல இருக்கேயா, கஷ்டத்துல இருக்கேயா. நீங்க தான் காப்பாத்துறீங்க. பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கய்யா. உங்க கால்ல வந்து கேக்குறேயா, மன்னிச்சுங்க. பேசாதீங்க. உங்களை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா கொஞ்சம் பத்திரியா. ஐயா மாப்பிள்ளை சொன்னீங்க, நீங்க சொல்லுங்கய்யா. உங்க முன்னாடி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்ட ஒரு ஐயா நிக்கிறாரா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட ஒரு ஐயாவா? ஐயா எங்க நிக்கிறாரு? அம்மா தான் நிக்கிறாங்க. ஆனா வேஷ்டி சட்டையில கட்டி நிக்கிறாங்க. என்னது மாப்பிள சும்மா இருங்க. ஆமாயா, ஒரு பொண்ணு சாரி ஒரு ஐயா நிக்கிறாருயா. அவர் கூட போங்க. அவர் மதன் கிட்ட கூட்டிட்டு போவாரு. வேற எதுவும் பேசக்கூடாது. என்ன? சரியா, ஓகேயா. அவர் எங்கேயோ கூட்டு போறாரா, வா போலாம். நம்ம என்ன கொடைக்கானல சுத்தி பார்க்க வந்தோம்?
மாப்பிள நீ என்ன ரொம்ப அழவுற மாப்பிள. நீ அழும்போது எனக்கு அழகா வருது மாமா. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் மாப்பிள. மாமா உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. பேசாம இருக்க நான் ட்ரை பண்றேன். என் பொண்டாட்டி தாலியை கழுத்துல கட்டிக்கிட்டு இவனை என் தள்ள கட்டிட்டா. ஒத்திக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான். பேசக்கூடாது இனிமே. அப்படியே பேசிக்கிட்டே தானே வர மாப்பிள. வணக்கங்க மதன். என்ன அந்த பக்கம் நிக்க சொல்றான்? வாஸ்து சரியில்லையோ? வச்சுக்கிட்டீங்களா? என்ன நான் தான் ஹோட்டல்ல கேமரா இருக்குன்னு சொல்றேன். பேக்க திறந்து பார்க்கணும், பணத்தை எண்ணி பார்க்கணும். நல்ல நோட்டா கள்ள நோட்டானா மனுஷனுக்கு கோவம் வராது. அங்கதான் கேமரா இருந்தது, இங்கதான் ஓபன் ஆகுது. எண்ணி காட்டுங்க, வாங்கிட்டு போறோம். தம்பி சொல்றது சரிதான். ஆமா நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? டிப்டன் ஹோட்டல். ஓ பாரதி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த பேக் எடுத்துட்டு அவங்க கூடயே போங்க. ரூமுக்கு போனோம்னா பெட்ல பணத்தை கொட்டுங்க. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு இவங்க 2 பேரும் எண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட் பாஸ். தம்பி இப்பதான் என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்காப்ல. அதெல்லாம் இல்லையா, ஆனந்தியா மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பணம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, நான் எடுத்துட்டு இருங்க. உங்க பணம் 5 லட்சம் எங்க? அது கொடுக்க மாட்டேன் மாமா. அவசரப்படாதீங்க, எண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள மகாலட்சுமியை ரோட்ல குட்டியா எண்ணுவாங்க. நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொறுமையா எண்ணுவோம். நீ திருந்த மாட்ட. இத நான் சொல்ல வேண்டியது கொஞ்சம் பொத்திரியா விடுங்க. எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டாரு. இருங்க, பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கிறேன். ஓ சரி சரி. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் ஒரு முறை எண்ணி பாத்துக்கிறேன். நோட்டு கிழிஞ்சிர போகுது. எல்லாம் சரியா இருக்கு. இருங்க, நீங்க சரியா நடக்கும்போது நானும் சரியா நடக்கணும்ல. பாரதி இங்க வாங்க, பணத்தை கொண்டு போய் பத்திரமா ஏட்ட கொடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல, இத நாங்களே எடுத்துட்டு போறோம். சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நாங்க வரட்டா? நீங்க ரூமுக்கு போயிட்டு பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கு அப்புறம் ஆனந்தையாக்கு போன் போட்டு சொல்லிடுங்க. வாங்க போலாம். தம்பி பணம் பத்திரம். ஆமா, கள்ள நோட்டில் இல்ல பாத்தியா? பாத்துட்டு சொல்றேன். வா மாப்பிள, பணப்பாக்கு பாரமா இருந்தா கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். மாமா கார்ல கூட்டு போறான் பார்த்தா கால்நடையை கூட்டு போறான். வாயை பொத்திட்டு வா மாப்பிள. திடீர்னு இவ்வளவு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. திடீர்னு மிஸ்ட் ஃபார்ம் ஆகும், திடீர்னு மழை பெய்யும், வெயில் அடிக்கும். நமக்கு பேக் தான் முக்கியம், அதை ஃபாலோ பண்ணு. மாமா இந்த கொண்டைக்கு நம்ம தங்கிருக்கிற ஹோட்டல் தெரியுமா? ஏதோ குறுக்கோய் சொல்லி எந்த வழி கொண்டு போறோம்னு தெரியல. ரோடு வந்துச்சு. இனிமே ரோடு வந்துச்சு, இப்ப கார் வருமா? மாப்பிள வாயை மூடிட்டு வாங்க, பணம் போகுது. மாப்பிள கொண்டக்காரனு டென்ஷன் பண்ணி விட்டுறாதீங்க, கோச்சிட்டு போயிடுவோம். கார் வரும்னு பார்த்தா ஓடி ஜீப் வருது. மாமா அப்படியே பேக் வா, அப்படியே பேக் வா. ஓகே சார். டேய் மாமா, ஏண்டா போலீஸ முட்டாள் நினைச்சியா? நீ பாட்டுக்க கள்ளத்தனம் பண்ணிட்டு இருப்ப, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அவன ஜீப்ல போடா. இப்படி ஓடில மாமா, பணம் போகுது, என்னையா பண்றது? நான் இது பண்ணல. ஐயோ என்னையா நம்பி பாக்குறேன். வேலையரே மாமா அப்படியே ஓர் பண்ணி போ. சரி மாமா. ஜீப் கிளம்பிடுச்சு. ஐயோ ஓடாதீங்க மாமா.